மத்திய நமக்கு இருக்கு. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் பூர்ண சர்க்குணராயிருங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆங்கிலத்தில் இதே வசனத்தை வாசிக்கிறோம். Be perfect, therefore, as your heavenly Father is perfect. இயேசு சொல்லுகிறார், நாம் பெர்ஃபெக்டா இருக்கணுமா, பூர்ண சர்க்குணராய் இருக்க வேண்டும். மனிதர்களால் பெர்ஃபெக்டா வாழ முடியுமா? அந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நம்ம பெர்ஃபெக்ட் அல்லது பூர்ண சர்க்குணம் அப்படின்னு சொல்லுவதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பெர்ஃபெக்ட் அப்படின்னா எந்த தப்புமே செய்யாமல், மாசு எந்த குறையுமே இல்லாமல், பாவமே செய்யாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் வேதம் அது கிளியராக சொல்லுது, இந்த மனுஷனால் அது பண்ண முடியாது. ரோமரில் வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினார்கள். ஆதாம் முதல் கண்டு இதுவரைக்கும் எந்த மனுஷனும் நான் பாவமே செஞ்சதில்லை அப்படின்ற நிலைமையில வாழ்ந்தது கிடையாது, வாழவும் முடியாது. பர்ஃபெக்ஷன், சின்லெஸ், பாவம் இல்லாத நிலைமையை தான் பர்ஃபெக்ஷன் என்று நாம் புரிந்து கொண்டால், வேதம் சொல்லுகிறது எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும், வேதத்தில் பெயர் கொண்டவர்களாக இருந்தாலும், பூமியில் பிறந்த யாருமே பர்ஃபெக்டாக வாழ்ந்ததில்லை. இயேசுவை தவிர உலகத்தில் வேற யாருமே பர்ஃபெக்டாக வாழ்ந்தது கிடையாது, வாழவும் முடியாது. அப்போ இந்த இடத்துல இயேசு ஏன் பர்ஃபெக்டா பூர்ண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, அது முதலாவதாக அதுக்குரிய கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்போதான் அதோடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இயேசு பர்ஃபெக்டா வாழுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், 44வது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மனுஷன் தன்னை நேசிக்கிறவர்களை, தன்னுடைய குடும்பத்தாரை, உறவினரை, சிநேகிதர்களை நேசிப்பது லகுவான காரியம். ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படி இல்லை, நீங்க உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களுக்கு துன்பம் கொடுக்கிறவர்கள், சபிக்கிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள், உங்களுடைய நலனை விரும்பாதவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். ஏன்? அதுக்கு தான் 48வது வசனம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருங்கள். உங்க அப்பா எப்படியோ அப்படியே பிள்ளை, அப்பா போல பிள்ளை அப்படின்னு சொல்ற ரேஞ்சில் உங்க அப்பாவுடைய கேரக்டரை காண்பிக்கிறார். எப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க அப்பாவோட பிள்ளை அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. அப்பா பர்ஃபெக்ட், அதனால நீங்களும் பர்ஃபெக்டா இருங்கன்னு 48வது வசனத்துல சொல்லிட்டு அந்த பர்ஃபெக்ஷனை குறித்து எக்ஸ்பிளனேஷனை 44, 45 கொடுக்குறாரு. என்னன்னா, நான் சொல்லுகிற பர்ஃபெக்ஷன் என்னன்னா, சத்துருக்களை நேசிக்கணும், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். இப்படி பண்ணுகிறது உங்க அப்பாவுடைய கேரக்டர். அவர் சர்க்குணராக இருக்கிறார், பூர்ண சர்க்குணராக இருக்கிறார், அவர் பர்ஃபெக்டா இருக்கிறார். இந்த பர்ஃபெக்ஷன் எதுல காண்பிக்கப்படுகிறதுனா, தவறே செய்யாமல் பாவமே செய்யாமல் இருக்கிறதில்ல, அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி அன்பிலே காண்பிக்கப்படுகிறது. எப்படி? அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிற தொடர்ந்து, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? 45வது வசனத்துல சொல்கிறார், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள்.
தேவன் பிதா என்ன பண்ணுகிறார்னா, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியன் நல்லவங்க மேலதான் உதிக்கணும், தீமை செய்கிறவர்கள் கெட்டவங்க மேல சூரியன் வெளிச்சம் அவங்களுக்கு கிடையாது, இல்லை மழை கிடையாது அப்படின்னு பிதாவானவர் கிரியை செய்யாமல் நல்லோரையும் தீயோரையும் ஒரே விதமாக நடத்தி இருவரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும், யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் தேவ பிள்ளைகளாய் இருந்து எல்லாரும் அவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவராய் இருக்கிறபடினால அவர் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு காலத்தை கொடுக்கிறார், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார், வாய்ப்பை தருகிறார். எதுக்கு? தேவனை அவர்கள் அறிந்து கொண்டு இந்த தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கான வாய்ப்பை வாழ்நாள் முழுக்க தந்துட்டு இருக்கார். அந்த தந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் சொல்லுகிறார், நான் அவங்க மேல மழையை பெய்ய பண்ணுகிறேன், நல்லவங்க மேல மாத்திரம் இல்லை தீயோர் மேலும் மழை பெய்ய பண்ணுகிறேன், நல்லவங்க மேல மாத்திரம் இல்லை தீயோர் மேலும் சூரியன் உதிக்க பண்ணுகிறேன். நான் அவங்கள ட்ரீட் பண்ணுறது போல நீங்களும் அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவங்க, உங்களை வாழ்த்துறவங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் நன்மை செய்யாமல் உங்களுக்கு தீமை செய்து சத்துருவாக இருக்கிறவர்களையும் நீங்கள் நேசிக்கணும், ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணணும், நன்மை செய்யணுன்றார். இப்படி செய்கிறது பூர்ண சர்க்குணம். கிரேக்க வார்த்தை அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது காண்பிக்கிற அர்த்தம் என்னன்னா முழுமையை காண்பிக்கிறது. அன்பிலே நாம் விசேஷமாக முழுமை உள்ளவர்களாக இருப்பதை தான் பர்ஃபெக்ஷன் என்று வேதன் கூறுகிறதா. அந்த பர்ஃபெக்ஷனுக்கான ஒரு ஸ்டாண்டர்டையும் கொடுக்கிறார். எதை பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, பிதாவானவர் தேவனுடைய அன்பை பார்த்துதான் நான் இதுதான் பர்ஃபெக்ஷனுக்குரியான அளவுகோல் என்பதை அறிந்து கொண்டு அவர் அன்பு கூறுகிறது போல நான் அன்பு கூற வேண்டும். அதனால்தான் இயேசுவும் தம்முடைய சீஷர்களை விட்டு பரமேறுவதற்கு முன்பதாக அந்த கடைசி காலங்களிலே ஒரு வாரத்தில் சொல்லுகிறார், நான் போறேன் சீக்கிரமா, உங்களுக்கு ஒரு புதிதான கட்டளை கொடுக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் பூர்ண சர்க்குணராய் பர்ஃபெக்டாய் இருக்கும்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, தேவன் எப்படி பர்ஃபெக்டா இருக்கிறாரோ அப்படியே நாமும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அவர் பாவமே இல்லாதவர், பாவத்தை அறியாதவர், காணாதவராக இருக்கிற ரேஞ்சில் என்னால் வாழ்ந்துட முடியும்னா வாழ முடியாது. அதுக்காக எனக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படவில்லை, நான் பாவம் செய்யலாம், எதுனாலும் பண்ணலாம், ஓகே நான் தான் பர்ஃபெக்டா இருக்க முடியாது அப்படின்னு இல்லை. நாம் நீதியிலும் பாவம் இல்லாமையிலும் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய அறிவிலே, நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளருகிறவர்களாக இருக்கிறபடினால நாம் தடுமாறக்கூடிய நிலைமைகள் எங்கேயாவது இருக்கலாம். நாம் விழுந்து போன இந்த உலகத்திலே, பாவ உலகத்திலே, பிசாசின் சூழ்ச்சிகள் மத்தியிலே வாழ்கிறபடினாலே நாம் தடுமாறக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம். ஆனால் அது ஓகே கிடையாது. விழுந்துட்டா ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அவரிடத்துல கிட்டி சேரும்போது அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆனா இதனால் நான் தொடர்ந்து பாவம் செய்யலாமா? இல்லை, அதுக்காக சொல்லப்படவில்லை. நான் பாவம் செஞ்சு நான் தடுமாறி விழுந்துட்டதுனால ஐயோ நான் பர்ஃபெக்டா இல்லையே, நான் இனிமே தேவ பிள்ளைன்னு எப்படி என்ன சொல்லிக்க முடியும் அப்படின்ற நிலைமையில சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டு இருக்கிற காரியம், தேவன் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. உங்களுக்காக பரலோகத்துல இயேசுவானவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் பிதாவின் இடத்துல. அதனால குறைகள் குற்றங்கள் இருக்கும்போது தடுமாறி விழுந்துட்டா அது ஓகே சொல்வதற்காக இல்ல, விழுந்துட்ட பரவாயில்ல எந்திரிச்சு நட, இனிமே விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு என்று சொல்வதற்காக தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் சத்தியம். ஆனா இங்க இயேசு சொன்ன காரியம் அன்பிலே வளரணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படி, நம்ம பிதாவானவர் எப்படி ட்ரீட் பண்றார், பிதாவானவர் எப்படி நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் சத்துருக்களா இருந்தோமா, நாம் பாவிகளா இருந்தோமா,
அவருக்கு துரோகம் செய்தவர்களாய் இருந்தோமா, ஆனாலும் தேவன் நம்மை நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்படி நேசித்த என் தகப்பனை போல நானும் மற்றவர்களை விசேஷமாக அன்பிலே அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறவனா இருக்கும். இதைதான் வேதம் பர்ஃபெக்ஷன் அல்லது சர்க்குணம், பூர்ண சர்க்குணம் என்று அழைக்கிறது. இந்த அன்பு இருக்கும்போது தான் இங்க 5:44 பார்க்கிறோம், நம்ம சத்துருக்களை நேசித்து நம்மை துன்பப்படுத்துறவர்களுக்காக, நம்ம நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணி நன்மை செய்கிற போது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ராஜ்யத்தை குறித்து தான் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் 5-6 ஏழ்ல. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருந்தால், நான் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ்கிறவனா இருந்தால், நான் மனதிலே சத்துருவை கசந்து கொண்டு அவனை பகைத்து சகோதரனை சிநேகிதனையே நேசிக்க முடியாத இந்த காலகட்டத்தில் நான் சகோதரரையும் நேசித்து சத்துருக்களையும் நேசிக்கிற ஒரு இருதயமும் அன்பும் கொண்டிருந்தால், இந்த ராஜ்யத்தின் மகத்துவத்தை மற்றவர்கள் கண்டு, அப்பா இப்படிப்பட்ட ராஜ்யம் எனக்கும் வேணும், நானும் அந்த ராஜ்யத்தில் பங்குள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக என் வாழ்க்கை அமையும். நீங்க இப்படி இருங்க. அதனால தானே சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சி சொல்வீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள். நான் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வது மாத்திரமல்ல, இயேசுவை குறித்து பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, என்னுடைய அன்பிலே, என்னுடைய வாழ்க்கையிலே என் தகப்பனுடைய குணாதிசயத்தை நான் காண்பிக்கிறவனா இருக்கணும். இப்படி வாழ முடியுமா? ஒருத்தரால அன்பை காட்ட முடியுமா? கிறிஸ்து காண்பித்தது போல அவன், அன்பை காண்பித்தது போல அவள், கிறிஸ்தவள் போல நானும் மாற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு சொல்லுகிறார், பூர்ண சர்க்குணராயிருங்கள். பர்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி இன் லவ், அன்பிலே விசேஷித்தமாக அவர் இந்த பர்ஃபெக்ஷனை இணைக்கிறார். அவர் சொல்லுகிறார் யோவான் 13:35, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பது எப்படி தெரியும்னா, ஒருவரிடத்தில் ஒருவர் காண்பிக்கிற அன்பினால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பது தெரியும். நான் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்பது எங்க தெரியும்னா, நான் மற்றவர்களிடத்துல காண்பிக்கிற அன்பு தான் என்னை இயேசுவை போல இருக்கிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன், இயேசுடைய உபதேசங்களை கை கொள்ளுகிறவன் என்பதை காண்பிக்கும். வெளிப்புறமான நான் போடுகிற ட்ரெஸ்ஸோ, நான் செய்கிறது வெளிப்புறமாக போட்டிருக்கிற கிறிஸ்துவ அடையாளங்களோ அல்ல. சிலர் போடுவாங்க, சிலர் போடாமல் இருப்பாங்க, அதை அடையாளம் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லை. நீங்க இந்த காரியத்தை போடுறதுனால கிறிஸ்தவர்கள் இல்லை, இதை போடாமல் இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் இல்லை. உங்களுடைய அன்பு நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அடையாளம் காட்டுகிறதா இருக்கு. அப்படி அடையாளம் காட்டுகிறவர்களாக இருந்தால் நீங்க உங்க அப்பாவை போல இருக்கீங்க. பிதாவானர் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளிலே, உங்கள் பேச்சிலே, அன்பை வெளிப்படுத்துகிறதிலே பூர்ண சர்க்குணராய் இருங்கள். ஏதோ புதுசா வந்த ஒரு கட்டளையாக இல்லை. அது இயேசு பழைய ஏற்பாட்டிலும் தேவன் அதை மனிதனிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறார். ஆதியாகமம் 17:1 அவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்றார். அந்த உத்தமனாயிரு என்ற வார்த்தை தான் பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்டாயிரு. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை தமிழ்ல உத்தமனாயிரு என்று சொல்லப்படுகிறது. என்னத்தை காண்பிக்கிறதுனா, நான் சொன்ன கட்டளைகளுக்கு முழு மனதோடு கீழ்ப்படிக வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை தான் அங்க உத்தமனாயிரு அல்லது பர்ஃபெக்டாயிரு என்று தேவன் விரும்புகிறவராய் கட்டளை இடுகிறவராய் இருக்கிறார். பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய அன்பிலே நான் வளருகிறவனாக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதம் பர்ஃபெக்ஷனை காண்பிக்கிறது. இங்க ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் தவறு செய்யல, பாவம் செய்யல அப்படின்ற ஒரு காரியம் இல்லை. ஆனால் அவன் முழு இருதயத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் பின்னால ஒரு காலத்துல 22வது அதிகாரத்துல அவர் செக் பண்ணி பார்க்கிறார். எனக்கு முன்பதாக நான் சொன்ன காரியத்துக்கு முழு மனதோடு கீழ்ப்படுகிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஈசாக்கை பலியிடுன்னு சொல்லுகிறார். பலியிடத்துக்கு இவன் ஆயத்தமாயிருக்கிறான். அதற்கு அடிப்படையாக இருந்தது தேவன் மேல் இருக்கிற விசுவாசம். தேவன் பலியிட சொன்னா நான் பலியிடுவேன்,
நான் அவருக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருப்பேன். தேவன் வாக்கு பண்ணதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மரித்த என் மகனை அவனை எரிச்சு சாம்பல் ஆக்கினாலும் அந்த சாம்பல் என் பையனை திரும்ப உயிரோடு கொண்டு வருவார். ஏன்னா இவன் மூலமாக, ஈசாக்கின் மூலமாக அவன் சந்ததி விளங்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த தேவன் சொன்னதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்ற விசுவாசத்தை அவன் அங்க வெளிப்படுத்தினான். அந்த விசுவாசம் எங்க காண்பிக்கப்பட்டதுன்னா கீழ்ப்படிதல். நான் விசுவாசிக்கிறேன் என்பது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கையில் மாத்திரமல்ல, என் பேச்சிலே மாத்திரமல்ல, தேவன் சொன்னதை நான் நிறைவேற்றுகிற அந்த கீழ்ப்படிதலிலே. அதனால இயேசுவை பர்ஃபெக்ட் என்று சொல்லுகிறோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷனாய் பூமியிலே அவதரித்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், ஒரு கல்லனை போல சிலுவையிலே கொடூரமாக கொல்லப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தார். வேற வழி இருக்கா? இல்ல. ஆயினும் என் சித்தம் அல்ல, இந்த பாத்திரமனை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும்னா அவர் மரிப்பதற்காக தான் வந்தேன்னு சொல்றார். ஆனா இப்படிதான் மரிக்கணுமா? தேவனுடைய கோபாக்கனையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளுமா? தேவன் அன்பா இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அன்பாகவே இருக்கிறார்கள், ஒன்னா இருக்காங்க, ஒரே யூனிட்டியா இருக்கிறவங்க. அந்த நேரத்தில் இயேசு பூமிக்கு வந்து முழு உலகத்தின் பாவத்தையும் தம்மேல் சுமந்து கொண்டபடினால் பாவத்தினால் வருகிற அந்த தேவ கோபாக்கனை தம்மேல் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமா இருக்குமே. தேவனை நான் நேசிக்கிறேனே, இந்த எல்லாவற்றை காட்டிலும் பிதாவையும் பரிசுத்தாவியையும் நான் நேசிக்கிறவனா இருக்கிறேன். நான் இந்த கோபாக்கனை நீ எடுத்துக்கொள்வதனால் தேவனுக்கும் எனக்கும் அந்த கொஞ்ச நேரம் கேப் விழுமே. அதை இந்த கோபாக்கனின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஆயினும் ஏன் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும்னு பிதாவின் சித்தத்துக்கு தன்மை அர்ப்பணித்தபடினால இயேசுவை பர்ஃபெக்ட்னு சொல்லுகிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்துல பார்க்கிறோம். அதே போல நானும் அன்பா இருக்க பிரயாசப்படணும், வளரணும், அன்பிலே வளரணும், ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி எதுனா அன்பை நான் வெளிப்படுத்துகிறது தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. 2வது என்னது? நான் கீழ்ப்படினும். விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதல். நிறைய நேரத்தில் நம்பலனாலும் கீழ்ப்படிவாங்க, பயத்தினாலேயோ மற்ற எந்த காரணத்தினாலேயோ சொன்ன காரியத்தை செய்யலாம். ஆனால் அதில் நம்பிக்கை, விசுவாசம் காணப்படுகிறதா என்பது முக்கியம். விசுவாசத்தினால் வெளிப்படுகிற கிரியையாகிய கீழ்ப்படிதல் இருக்கும்போது நீங்கள் பூர்ண சர்க்குணராக இருக்கிறீர்கள். அப்படி வாழும்படியாக தான் ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டார். அதே காரியத்தை தான் இன்னைக்கும் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்களா இருந்தால் நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், அவருடைய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த விசுவாசத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் சுதந்தரிப்பது விசுவாசத்தினாலே. ஏன்? அவர் நம்மை பர்ஃபெக்டா பார்க்கிறார். என்ன பர்ஃபெக்ஷன்? நான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேனா? அந்த கீழ்ப்படிதல் ஏதோ பயத்தினாலேயோ இல்லை ஆதாயம் வருவோம் என்ற ஒரு மேனிப்புலேஷன்னால ஒரு ஒரு வியாபார யுக்தி போல நான் இதை செஞ்சுட்டா நீங்க எனக்கு அதை தாங்க, அந்த ரேஞ்சில் இல்லை. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் என்ன அவர் சொன்னதை செஞ்சா போதும். அவர் சொன்னதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இதுக்கும் அதுக்கும் லிங்க் இல்லை. என் கீழ்ப்படிஞ்சாதான் அவர் என்னை ஆசீர்வதிப்பார்களா? அவர் சொன்னதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் இருக்கிறார். என்னை பொறுத்தல்ல, அவர் தன்னுடைய குணாதிசயத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை போல நான் பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்காக நானும் சொன்னதை நிறைவேற்ற உண்மை உள்ளவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்கும்போது யோபையும் குறித்து சொல்லுகிறது, அவன் குற்றமற்றவனும் உத்தமனுமா இருக்கிறான் அப்படின்னு. உத்தமன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை தான் பர்ஃபெக்ஷன். யோபு 1:1 வாசிக்கிறோம். இதுவும் அந்த இடத்துல அவன் பாவமே செய்யாமல் இருந்ததுன்னு இல்லை, அவன் தன்னை தாமே தேவனுக்கென்று அர்ப்பணித்தான். தேவனிடத்துல நன்மையை பெற்ற நான் தீமையை எப்படி நான் பெறாம இருக்கிறது? அந்த தீமை வந்ததுனால நான் அவனை தூஷிக்க முடியுமா? இல்ல.
தேவனை பின்பற்றுவதிலே, தேவனை சேவிப்பதிலே நான் உத்தமனாய் இருப்பேன். மனதிலே அந்த உத்தமம் இருக்கணும். நன்மை வந்தா மாத்திரம் தேவனை பின்பற்றணும். வாழ்க்கையில நன்மை நடக்கல, நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல, இல்லை எதிர்பாராத தீமைகள் வந்ததுனால எனக்கு இந்த தேவன் வேண்டாம் அப்படின்னு விட்டு விலகிற மனதல்ல. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று உறுதியாய் அவரை பற்றி கொள்கிற இருதயம் இருக்கு பார்த்தீங்களா? அதை தேவன் பர்ஃபெக்ஷன் என்று பார்க்கிறார். யோபை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான். அவன் உத்தமன் அப்படின்னா அவனுடைய டிவோஷன், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த காரியத்துல அவன் நன்மையினால தீமையினால விட்டு விலகல. நல்ல ஐஸ்வர்யமா இருக்கும்போது இந்த ஆண்டவரை மறந்துட்டேன் அப்படின்னு இல்லை, தீமை வந்ததுனால ஆண்டவர் விட்டு விலகணும்னு என்ற ரீதியிலும் இல்லை. எந்த நிலைமையிலும் இவரே என் தேவன், இவரே நான் நேசிப்பேன், இவரையே நான் சேவிப்பேன், இவரே என் தகப்பன், என் ராஜா, என் ஆண்டவர், என் தேவன் என்று அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை தேவன் பர்ஃபெக்ஷன் என்று கேட்டகரைஸ் பண்றார். உங்கள் பரமபிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல அவர் நமக்கு உத்தமனாய் இருக்கிறாரே. நாம் பாவிகள் துரோகிகள் என்ற ரீதியில் இருக்கும்போது மாத்திரமல்ல, நாம் அவருக்கு உண்மையா இருக்கிறது மாத்திரமல்ல, எந்த நிலைமையிலும் அவர் நம்மை நேசிக்கிறாரே. எப்படியாவது மனுகுலம் தன்னோடு இணைந்து என்றென்றைக்குமாய் வாழ வேண்டும் என்று தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே, அவருடைய ஒரிஜினல் பர்பஸ்க்கு அவர் கமிட்டடா இருக்கார்ல. மனிதனோடு ஐக்கியமாய் வாழ வேண்டும் என்று ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கிட்டு அவனோடு பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் உலாவி கொண்டு சம்பாஷித்து கொண்டு ஐக்கியமாக இருந்த தேவன் அந்த ஐக்கியம் இழந்தபடினால, ஓ நீ தப்பு செஞ்சுட்ட இனிமே வேணாம் அப்படின்னு மனசை மாத்தல, இந்த மனுகுலத்தை திரும்பவும் தன்னோடு நித்திய காலமாய் வைத்து கொண்டு அவர்களோடு ஐக்கியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பெரிய திட்டத்தை நிறைவேற்றி வைத்திருக்கிறாரே. நானும் இன்னைக்கும் தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக, எப்போ பரலோகம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தேவனோடு உறவு என்று இல்லை, நான் இயேசுவை விசுவாசித்து அவரோடு ஒப்புரவானதுக்கு அப்புறம் உடனேயே தேவன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார். அவர் எனக்குள்ளாக வாழ்கிறார், என்னோடு இருந்து எப்போதும் பேசிக்கொண்டு இருக்கிறார், உணர்த்துகிறார், போதிக்கிறார், வழி நடத்துகிறார், காக்கிறார். அவர் தேவன் தம்முடைய பர்பஸை என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அனாதி தீர்மானத்தை அவர் எந்த காரணத்தை கொண்டும் விட்டு விலகல. அதை நிறைவேற்றுவதற்கு அவர் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போயிருக்காரு பாருங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுக்க ரெடியா இருந்திருக்கிறார். திரியேக தேவன்ல ஒரு தேவனை எனக்காகவே பூமியில என்னோடு இருக்கிறதுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். கடைசி நாளில் திரும்பவும் வருவதற்கு வரைக்கும் அவர் என்னோடு இருந்து திரும்பவும் என்னை அவரோடு சேர்த்து கொள்வதற்கு அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருடைய அந்த பர்பஸ்ல அவர் எனக்கு என்மேல் வைத்திருக்கிற அந்த கமிட்மெண்ட்ல அவர் விலகாம இருக்கிறாரே, நான் அவருக்கு கமிட்டடா இருக்கேனா, அதுதான் பர்ஃபெக்ஷன். இந்த காரியங்கள் நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன, நான் விரும்புகிற ரீதியில வந்தா என்ன, வராம இருந்தா என்ன, நான் என் தேவனுக்கு நான் கமிட்டடா இருப்பேன், டிவோட்டடா இருப்பேன், அர்ப்பணித்தவனா இருப்பேன். அதே தேவன் பர்ஃபெக்ஷன் என்று அழைக்கிறார், பூர்ண சர்க்குணம் என்று. ஏன்னா இங்க அப்பா பர்ஃபெக்ட், அவர் கமிட்டடா இருக்கார், என்மேல் மனுகுலத்தின் மேல் அவர் கமிட்டடா இருக்கார். அதே மாதிரி நான் இவரே என் தேவன் என் தகப்பன் என்ற அந்த உறவிலே நான் கமிட்டடா இருக்கணும். அப்படி கமிட்டடா இருப்பதை வேதம் பர்ஃபெக்ஷன் என்று அழைக்கிறது. நாமும் அவரை போல கமிட்டடா, அந்த கமிட்மெண்ட்ல பர்ஃபெக்டடா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி பவுல் சொல்லுகிறார், போதிக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் நினைக்கல, எனக்காக என்னை எதுக்காக தேவன் அழைத்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படியாக நான் ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் பர்ஃபெக்ஷன் அடையல இன்னும், இந்த காரியங்கள்ல நான் பர்ஃபெக்டா இருக்கணும், தேவனுக்கு இருக்கிற முன்பாக இருக்கிற என்னுடைய அர்ப்பணிப்பில் நான் பர்ஃபெக்டா இருக்கணும்,
நான் அவருக்கு முன்பாக விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறதுல பர்ஃபெக்டா இருக்கணும். அவரை போல அன்பு காண்பிக்கிறதுல நான் பர்ஃபெக்டா இருக்கணும். இந்த காரியங்கள்ல நான் பூர்ண சர்க்குணர் ஆயிட்டேன், எல்லாம் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனான அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை. ஆனா எதுக்காக நான் அழைக்கப்பட்டேன் என்பதை அறிந்தவனாய் அதை நோக்கி நான் பிரயாசப்படுகிறேன், முயற்சி செய்கிறேன், வளருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் எப்படி வளருவது? பர்ஃபெக்ஷன்ல தேவன் இதுதான் பர்ஃபெக்ஷன் என்று அழைக்கிறார் என்று அறிந்த பிறகு அந்த காரியத்துல முதிர்ச்சி அடைவது எப்படி, தேறினவனாய் மாறுவது எப்படி அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2-3 காரியங்கள் தான். யோவான் 15:4 சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்படி இருந்தால், அவர் நம்மில் நிலைத்திருந்தால் நாம் பூர்ண சர்க்குணராய் இருக்க முடியும். இயேசு என்னில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு என்னில் இருக்கிறார்னா நான் பர்ஃபெக்ட். இயேசு என்னில் நிலைத்திருக்கிறார் என்பது எப்படி அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிறார் அதே பகுதியில், என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறீர்கள். நீங்க அப்படி என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். தேவனுடைய வார்த்தை என்னில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை நான் கேட்டு அதை என் மனதிலே நான் வைத்து வைத்து அதை அப்பியாசிக்கிறவனா இருக்கணும், அதை விசுவாசிக்கிறவனா இருக்கணும். அப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் அந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நான் உறுதியாக பற்றி கொள்கிறவனாய் இருந்தால் நான் நாளுக்கு நாள் அவரை போல மாறுகிறவனா இருப்பேன். என்னுடைய மனது புதிதாகும். ஏற்கனவே அவரை போல தான் இருக்கேன், அவர் என்னில் வாசமா இருக்கிறார். ஆனால் அதனை வெளிப்படுத்துவது எப்போனா, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் அறிந்து அது என்னில் கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்து அந்த கிரியை வெளிப்படுவதற்கு ஏதுவாக என் வாழ்க்கை மாறும்போது நாளுக்கு நாள் நான் அவரை போல பர்ஃபெக்டா மாறுவேன். தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அதற்கு முதலாவதாக அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களிலே கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும் போது இல்லை இல்லை இப்படி இல்லை, இது என்னுடைய பாரம்பரியம், இல்லை இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இதை தான் இத்தனை நாள் சொன்னேன், இல்லை நான் இதை தான் விரும்புகிறேன், நீங்கள் இதை வேண்டான்றீங்களே, இது இப்படி இருக்கக்கூடாதுன்றீங்களே அப்படின்னு போராடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன காரியம் இதுதான். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருனா நான் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு பாரு. ஈசாக்க பலியிட சொன்னாலும் பலியிட்டு பாரு. தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஈசாக்க பலியிட்டு அவன் சாகிறத உங்களை பார்க்க விட மாட்டார். நீங்க அவருக்கு கீழ்ப்படிந்தனால் நஷ்டப்பட்டு போகிறது இல்லை. அவங்க கீழ்ப்படிந்தனால் அவர் டபுளா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களா இருப்பீர்கள். பூர்ண சர்க்குணத்தின் கட்டு, அந்த பாண்டேஜ், அந்த பிணைப்பு என்னன்னா அன்பு. அன்பை தரித்து கொண்டு அன்பை வெளிப்படுத்தும் போதுதான் நாம் பூர்ண சர்க்குணத்தின் கட்டை தரித்து கொண்டு இருக்கிறோம். அன்பை தரித்து கொள்ளவில்லை என்றால் பர்ஃபெக்ஷனை தரித்து கொள்ளவில்லை. அதனால சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, அன்பிலே நடவுங்கள். அன்பு என்று சொல்லும்போது நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கைகள், சில காரியங்களை ஏன் செய்யறோம், ஏன் செய்யாம விடுறோம், அன்பினால. அன்பு தான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும். நான் பர்ஃபெக்டா வாழணும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் அன்பிலே நடவுங்கள். தேவனுடைய வார்த்தையினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களில் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழுங்கள். இதற்கு நான் என்ன பண்ணணும்னா, கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது, இதனால் பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். இதை என் சொந்த பலத்தினால நான் செய்ய முடியும்னா முடியாது. பரிசுத்த ஆவினாலே நான் நடத்தப்படுகிறவனா இருந்தால் நான் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றவனா இருக்க மாட்டேன். மாம்ச இச்சைகளை நான் நிறைவேற்றுகிறவனா மாம்சத்தின்படி நடக்கிறவன். பிதாவை போல நான் நடக்க முடியாது. நான் மாம்சத்தில் இருக்கிறவன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி இப்படிதான மனுஷன், நான் என்ன இருந்தாலும் நான் மனுஷன் தான் அப்படின்னு வாழனா அப்படிதான் வாழ முடியும். இல்லை, நான் அப்படி வாழ வேண்டாம், என் பிதாவை போல வாழ வேண்டும் என்றால் என் சுய வில் பவர்னாலேயோ என்னுடைய சுய பக்தியினாலேயோ அதை அடைந்து சாதிக்க முடியாது.
பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை எனக்கு வேணும். அவர் சொல்ல சொல்ல நான் நடக்கணும். அதனால பரிசுத்த ஆவியானவரின் உதவியை தேடுகிறவர்களா இருக்கணும். வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு எடுத்து காண்பிப்பதே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. இல்லைன்னா லெஃப்ட் ரைட் படிச்சு PhD 4 PhD படித்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானா இல்லையா என்பதே கேள்விக்குறியே வச்சிருக்கிற அநேக வேதத்தில் தேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னில் வாசமாய் இருக்கிறார் என்ற நிச்சயமற்று, பரலோகத்தின் நிச்சயமற்று வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பதே மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட அச்சாரமா இருக்கிறதே எனக்கு அது கேரண்டீட். அதுக்கான கேரண்டியாக எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்ற தெளிவு எனக்கு இருக்குமே. அவரோடு இருக்கிற உறவு தேவை. அவர் உங்களோடு இருந்து ஒரு இன்விசிபிளா ஃப்ரெண்டா இருந்து உங்களுக்குள்ளாக இருந்து போதித்து நடத்துகிறவர். அவர் சொல்லுகிற அவருடைய உந்துதலின்படியாக நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களா இருந்தோம், அவருடைய கைடன்ஸ் படி நடந்தால் பிதாவை போல வாழலாம். ஏன்னா 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல, தேவனுடைய சித்தத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. என்னுடைய அறிவை கொண்டு நான் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியினால தான் முடியும். தேவ ஆவியானவர் தான் அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக என்னோடு பேசி இடைப்படுகிற பரிசுத்தாவின் சத்தம் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது வேதத்தின் பலனோடு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அன்பிலே நடக்கும்போது நான் பரிசுத்தமாய் வாழ்கிறவனாயிருப்பேன். பூர்ண சர்க்குணராய் நான் வாழ்கிறவனாய் இருப்பேன். என் பிதாவை போல பர்ஃபெக்டா இருக்கிறவனாய் வாழ்வேன். முழுமையுடையவனாக, ஆவிக்குரிய முதிர்ச்சியுடையவனாய் இருக்கிறவனாய் இருப்பேன். இப்படி நான் தொடர்ந்து நான் பர்ஃபெக்ஷனா வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும்போது நமக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்கப்படுகிறது. 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்பேன் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிதாவை போல பூர்ண சர்க்குணராய் கீழ்ப்படிதலிலே, அன்பிலே, அவருக்கு உண்மையாய் வாழ்வதிலே நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். ஆனால் பரிசுத்தாவின் பலனோடு, வேத வார்த்தையின் பலனோடு, அன்பிலே நடக்கிறவனாய் இருந்தால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிராமிஸ், இயேசு வரும்போது நம்ம எப்படி இருப்போமோ அவரை போலவே இருப்போம். இயேசு எப்படி பர்ஃபெக்டா இருக்கிறாரோ அதே பர்ஃபெக்ஷன் என்னில் காணப்படும். ஆனா இப்போ இருக்கிறது அது ஒரு ப்ராசஸ், ஒரு பாதை, வளர்ச்சியின் பாதை. நான் அதில் பிரயாசப்படுகிறவனா இருக்கிறேன். அதற்காகவே தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த பலத்தோடு பிதாவை போல, இயேசுவை போல பூர்ண சர்க்குணராயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் பூர்ண சர்க்குணராயிருங்கள் என்று எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவர். உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். உம்மை போல அவர்களை நீ மாற்றி இருக்கிறீர். அவர்கள் மனம் புதிதாகி உம்மை போல வாழ்கிற வாழ்க்கையை வெளிப்படுத்த அவர்களுக்கு கிருபையும் பலனையும் தார். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களையும் பலனையும் அவர்கள் அறிந்து கொண்டு வேதத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழுகிற பலனை தருவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக உணர்வுள்ள இருதயத்தையும் செவியும் நீ தருவீராக. அன்பிலே பூர்ணராய் நடந்து கொள்ள, சத்துருக்களையும் நேசிக்கிற ஒரு அன்பை காண்பிக்கத்தக்கதாக உம்மை போல கர்த்தாவே நல்லோரையும் தீயோரையும் ஒரே விதத்திலே நேசிக்கிற ஒரு இருதயத்தை தருவீராக. கர்த்தாவே, உம்முடைய சாட்சிகளாய் இருந்து நீர் வரும்போது உம்மை போல மாறுவோம் என்ற நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற வாழ்க்கை காணப்படுவது. விசேஷமாக அன்பிலே இந்த நேரத்தில் குறைவுற்றவர்களாக, வேதனைப்படுகிறவர்களாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்ற காரியத்தை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் இருதயத்தின் காயங்கள் மாற்றப்படும். மனிதர்கள் உலகத்திலிருந்து அன்பை எதிர்பார்க்காமல் தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற உணர்விலே, அன்பிலே அவர்கள் திடன் கொண்டு
உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக காணப்படட்டும். ஆற்றுவீராக தேற்றுவீராக நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய் சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.